ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்போது தீரும் சாயப்பான்னு மனசுல அமைதி இல்லாம நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில தான் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில நீ விளக்கேற்றும் போது உன் சாயப்பா என்னை மனசுல நினைச்சுக்குவதானே? இதோ உனக்காகவே அருளையும் ஆசீர்வாதங்களையும் செய்வதற்காக ஓடி வந்துள்ளேன். எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீ கஷ்டப்படுறதையும் கவலைப்படுறதையும் கூட பார்த்துக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம நான் சும்மாவே இருக்கேன்னு என்னை பத்தி நினைச்சியா? என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ சாதாரணமாக நடந்து போகும்போது உன் கால்கள் இரண்டும் சேர்ந்தா நடக்குது. ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு கால் முன்ன போகும்போது ஒரு கால் பின்னால இருக்கும். ஆனா அதுக்காக முன்னால போகக்கூடிய கால் என்பது நான் உனக்கு முன்னாடி தானே இருக்கேன்னு கர்வப்பட்டு பேசுவதும் கிடையாது. பின்னால இருக்கக்கூடிய காலானது அதற்காக கவலைப்படுறதும் கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல இல்லாட்டி ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நொடியில இந்த இரண்டு கால்களும் அருகருகே வந்துதானே தீரும். அதே போல இப்போது ஓ வாழ்க்கையில கஷ்டமும் கவலைகளும் போட்டி போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ முந்தின்னு உன்னை பாடாய் படுத்துவதையும் அதனால உன் மனம் வேதனைப்படுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இதையெல்லாம் பெருசா நினைச்சு நீ வருத்தப்படவே வேணாம். நீ வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பின்தங்கி இருப்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்கியே, இது உண்மை கிடையாது என் செல்லமே. உன்னை வாழ்க்கையில உயர்த்தி பிடிப்பதற்காக தான் நான் பல மாய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நொடியில எல்லாமே மாறிடும் நினைக்காத. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா உனக்கான வாழ்க்கையில நான் அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்கேன். இப்பொழுது இந்த ஆரத்தியை தொட்ட வேளையிலேயே உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழத் தொடங்கும். ஆனா மானிட பிறவியாக இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னால எல்லா விஷயங்களையும் சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள முடியாது என் செல்லமே. தெரிந்தும் தெரியாமலும் நீ அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை செஞ்சுதான் இருக்கிற. அதை எல்லாவற்றையும் முடித்து வைக்கும் விதமாக தானே உனக்கான சோதனைகளை இப்போது கஷ்டங்களாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. உண்மை நிலை என்னங்கிறத கூடிய சீக்கிரம் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உன் வாழ்க்கையின் உயர்வுக்காக தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சற்று நேரத்திலேயே நீ நினைச்சது நடப்பதற்கான அற்புதம் நிகழத்தான் போகுது. கொஞ்சம் நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. நீ நேசிச்சவங்களை விட உனக்கு பிடிச்சவங்களை யாரோ சரியா இருக்காங்களோ அவர்களை தான் உனக்கு துணையாக வச்சுக்கணும். ஏன்னா உன்னுடைய தேர்வு என்பது தவறாக போகக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா உன் சாயப்பா நான் ஒருத்தரை தேர்வு செஞ்சு உன்னை நோக்கி அவரை அனுப்பும் போது அது ஒருபோதும் தவறாக போகாது என் செல்லமே. உனக்கான நல்ல உறவையும் உன்னை அன்பா பாசமா பாதுகாப்பா பார்த்துக்க கூடிய நல்ல உறவையும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். உன்னுடைய அப்பா அம்மாவை போல உன்னுடைய கணவன் மனைவியை போல உன்னுடைய குடும்பமும் நீயும் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை நிச்சயம் நம்பிக்கை தன்மையோடும் வெற்றியோடும் விடாமுயற்சியோடும் இருக்கும்படிதான் அமைக்கப் போகிறேன். உன் நல்ல எண்ணத்துக்கும் நீ என் மேல வச்சிருக்கிற பக்திக்கும் நம்பிக்கைக்குமான பலனை அப்பா ஒருபோதும் கொடுக்காம உன்னை ஏமாத்திர மாட்டேன் என் செல்லமே. இந்த கலியுக காலத்துல தேவை இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நண்பன் தோழின்னு ஓடி வருவாங்க. ஆனா தேவை முடிஞ்ச பிறகு நண்பன் கூட துரோகியாக மாறிவிடக்கூடிய காலம்தானே இது. ஆனா மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னா உன்கிட்ட சண்டை போட்டதை கூட மறந்துட்டு மீண்டும் உன்னிடம் வந்து நண்பர்களாகவும் உறவுகளாகவும் பேசத்தான் தொடங்குவார்கள். இதுதான் உலகங்கிறத புரிஞ்சுக்கோ. போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்கிற சுயநல எண்ணத்தோடு மட்டுமே வாழ்கக்கூடிய இந்த மனிதர்கள்ல யாராவது ஒரு சிலர், லட்சத்துல ஒரு சிலர் தான் நல்ல மனசு உள்ளவர்களாகவும் யாருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படாத எண்ணம் உள்ளவர்களாகவும் இருக்காங்க. யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த லட்சத்தில் ஒரு பிள்ளையாக நீ இருக்க முயற்சி செய்ய செல்லமே. நீ யாருடைய தேவைக்கும் பொருளாக இருக்க வேண்டாம். உன்னுடைய தேவையை நிறைவேற்ற உன் சாயப்பா நான் இருக்கேன். உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் நீ பொக்கிஷமா இரு. அவங்க எந்த காலத்திலும் மனசு கஷ்டப்படாம நீ பார்த்துக்கோ. உன்னை புரியாத உறவுகள் உன்னை விட்டு விலகி போனாலும் அதை பெருசா நினைச்சு வருத்தப்படாத. உனக்கு நல்லது செய்யக்கூடிய உன்னை புரிந்து கொண்ட உறவுகள் மட்டும் உன் அருகில் இருக்கும்படி நான் செய்து உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவேன். ஓம் சாய்ராம்.